அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் புளியங்கண்டடி குட்டி பிள்ளையார் ஆலயத்தில் நிற்கிறோம். அற்புத விநாயகர் ரெண்டும் ஒரு பேர் இருக்குது. இன்றைக்கு என்ன விசேஷம்னு சொன்னால் இன்றைக்கு தமிழுக்கு தைப்பூச நாளில் நாங்கள் இன்னைக்கு பொங்க போகிறாங்க. கோயில் நிர்வாகத்தால் பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வீடியோவுக்கு போக முதல் நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேற என்ன சொல்ல போகிறீங்களா? வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்குறதுக்கு முதல்ல என்ன கடல் ஆவியை போட்டிருக்காங்க பிள்ளையாருக்கு. இது முடிய அடுத்தது பொங்கல் வேலையெல்லாம் நடக்கும். இப்ப பிள்ளையாருக்கு பூசை எல்லாம் வச்சாச்சு, அதாவது மடை வச்சிருக்குதும். அடுத்த கட்டமாக பொங்குறதுக்குரிய ஆணை வைக்கிற நிகழ்வு இப்போது நீங்க பார்க்கலாம். இதுதான் பிள்ளையாருக்குரிய பெரிய பானை. சரியா இருக்கணும்டாப்பா, இல்ல அரிக்கணும். சரி, இனி பானை வச்சாச்சு. அடுத்ததாக பால் பொங்குனா அரிசை போட்டு பொங்கி எடுத்தோம்டா வேலை முடியுது, பொங்கல் வேலை முடியும். 1 2 3 பானை வச்சிருக்கோம். பால் பொங்கி வலியுது. அரிசை போடுங்க, அரிசை போடுங்க. நல்ல சந்தோஷமா பொங்கி இருக்குல்ல. படி கொளுத்தலையா? அரிசி போட்டாச்சுனே. பொங்கலோ பொங்கல். இதுதான் பெரிய வாரம் இருக்கிறேன். சின்ன வாரம் ரெண்டு பங்கியாச்சுனே. சாம போடப்படுதா? பெருச்சம்பளம் சீனி எல்லாம் போட்டாச்சா? சக்கரை வெள்ள பொங்கல். சர்க்கரையும் சர்க்கரை இல்ல, சீனியும் பெருச்சம்பளமும் பயறு அவ்வளவுதான். என்ன மாதிரி கூட பொங்கல்? வெள்ள பொங்கலா சக்கரை பொங்கலா? வெள்ள பொங்கல். வெள்ள பொங்கல் இருக்கும். முதல்ல சாமிக்கு கொடுக்கணும், அதுக்குள்ள நம்ம சாப்பிடணும். சீனி போடலையா? சீனி இல்லைண்ணா, சீனி போட்டேன். இது என்ன தேங்காய் பால் இல்லையா? தேங்காய் பாலா? ஆமா, தேங்காய் பால். இது நம்ம நாட்டு பொங்கல், நம்ம ஸ்ரீலங்கா பொங்கல். ஸ்ரீலங்கா பொங்கல். இந்தியாவில வேற மாதிரி வாங்குறாங்க. இது 30 கிலோ பொங்கல். மற்ற கரைக்கு எங்களுக்கு மற்ற எங்களுக்கு அதை விட மற்ற சரி. இப்ப முதல் பானை பொங்கியாச்சு. இப்ப என்ன செய்யறீங்க? மூடி வைக்கணும்ல. சரி, மூடுங்க. மூடி ஒரு 10-15 நிமிஷம் இருக்கணும். ரெண்டாவது பானம் முடியாச்சுண்ணா.
இந்த காய்ச்சி படுத்தாமம்மா சிரிப்பு காட்டு இது ஒரு நேர்த்திக்கிழமை வச்சிருக்காங்க, அதுக்காக குடிச்சு கொடுக்க போறாங்க. பிள்ளையாருக்கு தான் இது உருண்டை பிடிச்சி இப்ப எல்லாருக்கும் கோவிலுக்கு வந்தாங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்தா செடி நிப்பு. என்ன ஓ இது வளமையா செய்யறதுதான். வளமையா இனிப்பு இதுகள் எல்லாம் பழைய காலத்து இது வளமையா இந்த கோவில்ல எப்பயும் கொடுக்குறோம். இந்த சாக்லேட் எல்லாம் இருக்கு, சாக்லேட் எல்லாம் வச்சிருக்குது. இனிப்பு பண்டம் சாக்லேட் முழுதும் இனிப்பு, இனிப்பான சாப்பாடு எல்லாம் கொடுக்கலாம். எல்லாம் கொடுக்குறோம். சரியா எல்லாரும் டவிச்சாச்சா? அடுத்த ஆள் நேத்து சரியா எல்லாரும் டவிச்சாச்சா? அடுத்த ஆள் நேத்து
சரி சரி 9 சரியா? பிள்ளைக்கு ஒரு விக்கிரம் பராமங்கள் சூரியன் சோமன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு இவங்க சனி பகவான் பார்வை இருக்கத்தார அதையும் தீர்த்து வைக்கிறாங்க. பொங்கல், எள்ளுருண்டை, சாக்லேட், அமது எல்லாம் இருக்குல்ல? அமது பணம் கதறி பணம் எல்லாம் செய்ய வேண்டது ஆக்கள் காப்பாற்றி சரி 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 சரி. உங்களோட நேற்று கடை என்ன? சாக்லேட் கொடுத்தாச்சுல? Right. ஹட்புரம் கொளுத்தான் இரியண்டிய நாடி கொளுத்தப்புறம் அது ஹட்புரம் இதுக்கு கொளுத்தப்புறம் சரியா இப்ப என்னன்னு சொன்னா நம்மளோட கோயில் ஐயாவோட கொஞ்சம் கதைப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த கோயில் வந்து எவ்வளவு காலம் வச்சு நீங்க நடத்தி வரீங்க? பொதுவாக சொல்ல போனா ஒரு 65ஆம் ஆண்டு 66ஆம் ஆண்டு இருக்கலாம். 1966 அளவுல. இது அதுக்கு முன்னே நான் எனக்கு இப்போ 70 வயது. அப்ப நான் பள்ளிகளுக்கு போக இந்த சின்ன கல்லுகளை இந்த இப்படி வச்சு இந்த ஆக்களை இந்த பிள்ளைகளையும் கூட்டு ஒரு மரத்தையில வச்சு வணங்கி வந்தேன். இப்படி வரக்க எனக்கு கொஞ்சம் பிள்ளையார் பக்தியும் கூட. பிறகு ஒரு காலத்துல தைப்பொங்கலுக்கு கொஞ்சம் முந்தி இந்த பக்கத்துல ஒரு கிணறு உண்டு. நாங்க எல்லாம் மண் கிணறுகள் தான் இதில் பாவிக்கு இந்த ஊருக்கு வந்த காலம். ஒரு மண் கிணறு உண்டு. எங்கட அம்மா சொன்னா ஒரு வெட்டி தண்ணி எடுக்கணும். கிணறு கொட்டு கிணறு பொழுதா வைத்தாண்டு. இதெல்லாம் கொஞ்சம் அங்க தள்ளி அதுல வெட்டாக்க ஒரு 2 அடி ஆழத்துக்கு கீழே வெட்டாக்க ஒரு சத்தம் கேட்டது. மண்பட்டியான நான் தான் வெட்டினேன். எனக்கு ஒரு 12-14 வயது இருக்கலாம் அந்நேரம். வெட்டாக்க சத்தம் கேட்டேன். அதை நான் அடுத்து அப்பாங்க எங்கட அப்பாட அப்பா எல்லாரும் இங்கே காட்டினேன். இங்கே பாருங்கன்னு சொல்லியும் அவங்க பார்த்தாங்க. இது பிள்ளையார் தான், இது பழைய காலத்துல யாரும் வச்சு வணங்குற பிள்ளையாரு. சரி நீங்க நான் இதுல வைங்க, நாங்களும் வருவோம். இதுல வச்சு வணங்குங்க, பூ வச்சு எல்லாம் செஞ்சு வணங்குங்கன்னு சொல்லி அதுல இருந்து நான் இதை தொடர்ந்து அந்த பிள்ளையார கொண்டு வந்து வச்சு நான் முன்னையும் வச்சு வந்தேன். வச்சு வரையும் வச்சு. ஆனா மூர்த்தி சரி 2,000 கீர்த்தி பெருசி வரை எனக்கு கணக்கு கருணைகள் காட்டுறாரு. எல்லாருக்கும் நான் பக்கத்துல ஆக்கள் எல்லாம் எங்கட சந்தை தான் இந்த ஊருக்கு இருக்கிறது. எல்லாரையும் சேர்த்து இதுல பூசைகளை செஞ்சு வந்தோம். எங்களை காலம் சேர்ந்த ஆக்கள் ஒரு 4-5 பேர் அவங்க மோசம் போயிட்டாங்க. அவங்க செய்து வர அப்பாங்க அவங்க. இப்ப அவங்களோட காலம் போயிட்டு அவங்க இல்லை. அதுக்காக இப்ப நானும் ஒரு திருச்சி எடுத்து சாமிக்கு பூசை அளவுல செய்து வரேன். இந்த பூசை நேரம் நவக்கிரகங்களுக்கு இந்த பிள்ளையாருக்கு அம்மாள் முருகன் இப்படி அந்த மாதிரி இப்படி கணக்கு சாமிகளுக்கு செஞ்சு வர பிள்ளையாரை முன்னுக்கு வச்சு அவருடைய பேரு அற்புத விநாயகர். இவரை நான் வழிபட்டு வந்ததால நான் முன்ன படிச்சதான் பள்ளியில இவ்வளவு பெரிய படிப்பு இல்லை. அப்புறம் சோதனை சாத்திரங்கள் இதுகள் எல்லாம் அவருடைய தொடர்பாக தான் எனக்கு பல இடங்கள்ல சோதனை இதுகள் திருக்கணித சோதனம் இதுகள் எல்லாம் நான் ஒரு தாங்கத்தவராக இருந்து அதுகளையும் படிச்சு இப்படி சென்ற சோதரன்மாரை அவங்ககிட்டையும் கேட்டு இதெல்லாம் அறிஞ்சு இந்த ஊருக்கு எங்கள் சந்ததிக்காக நான் குறிப்புகள் எழுதி நல்ல விசேஷ செய்திகள் எல்லாம் சொல்லி வீட்டு நிலையங்கள்
விசேஷ கருமங்க எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு முடிச்சு வரேன். இந்த பஞ்சாங்கம் எல்லாம் பாக்குறீங்க? பஞ்சாங்கம் எல்லாம் பார்த்து குறிப்புகள் சாதக சாத்திர எண்கணித சோதனம் பஞ்சாங்க இது எல்லாம் பார்க்கறேன் நான். இவருக்கு வாங்குறேன் தான் இந்த என்னைய தேடி வராக்களுக்கு எல்லாருக்கும் ஒழுங்காக தான் நான் எழுதி கொடுக்குறேன். எல்லாரும் பார்க்கக்கூடிய எல்லாரும் கேட்கக்கூடிய அளவுக்கு தான் தெளிவாக நான் எழுதுறேன். விளங்கக்கூடிய மாதிரி ஒழுங்கா பார்த்து இதெல்லாம் செய்து வர எனக்கு இந்த பிள்ளையார் தான் துணை. அவருடைய பேர் அற்புத விநாயகர். எழுதக்க அற்புத விநாயகர் துணை போட்டு நான் எழுதி வந்தேன். அதனால அவர் எல்லாம் இதுவும் செய்தாரு. கணக்கான ஆபத்துகளையும் தாண்ட வச்சவர். அதுக்கு முன்கூட்டியே எனக்கு சில இதுகளை வெளிப்படுத்துவாரு. கனவுகளையும் கூட வருவாரு. வர சுகத்துகளில் வந்து என்னென்ன சொல்லி தருவாரு. அப்படியான அவர் இந்த ஊராக்களுக்கு நல்ல கருணை செய்யறாரு. நிறைய பேர் உங்களுக்கு நல்ல உதவி செய்யறாங்க. பக்கத்து எல்லாம் உதவி செய்யறாங்க. அதனால இந்த ஆலயம் தான் கோயில் தான் பெரிய கட்டல் ஒரு சின்ன ஒரு கூடாரம் போல ஒரு சின்ன ஒரு கல்லாரம் கட்டி ஒரு புள்ளதான் அது உதவி செஞ்சேன். அதுக்குள்ள வச்சுதான் இந்த சாமியை வணங்கி வரேன். இந்த எங்களை சொந்தக்காரர் எல்லாரும் வந்து இதை செய்து முடிக்க எனக்கு இப்ப வயது 70 ஆகுது. அது ஒரு சின்ன ஒரு மூலஸ்தானம் மாதிரி சின்ன ஒரு கோயில் கட்டினா நல்லா இருக்கும். இது அப்படி இல்லை. இந்த இதாக தான் இருக்கு. ஒரு சின்ன ஒரு ஆலயம் போல ஒரு சின்ன ஒரு இதாக வச்சு கூடாரம் போல வச்சுதான் இதை வணங்கி வரேன். அதுக்காக நன்றி. எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க. இது நான் புளியங்கண்டையிலிருந்து புளியங்கண்டையிலேருந்து கதைக்கிறேன். என் பேரு அப்பாட பேரு சின்ன தம்பி, என் பேரு அழகேந்திரன். சோதர இதுகளெல்லாம் பார்க்குறேன் நான் தானே. சரி, இதை வணக்கம். நன்றி. நன்றி ஐயா இந்த கோயிலை பற்றி சொன்னதுக்கு. இந்த கோயில் வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னு சொன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல பாகரை பிரதேசத்தில் புளியங்கன்றடி என்கிற ஒரு சிறிய கிராமத்தில் தான் அமைந்திருக்கிறது. இது வந்து பழைய அவர் சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 65ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து அவர் வணங்கி வராதாம். ஆனா கட்டிட வசதி எதுவும் இல்லை. நம்மளோட வீடியோவை பார்க்குற நீங்க யாராவது உங்களால இந்த கோயிலுக்கு ஏதாவது உதவி செய்ய விரும்பினால் நம்மட நம்பருக்கு கால் இடுங்க. நம்ம யூடியூப் பார்க்குற அனைவரும் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி.